வந்தே பாரத் ரயிலில் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறி மொத்த பெட்டியையும் ஆக்கிரமித்ததால் பல ஆயிரம் செலவு செய்து வந்தே பாரத்தில் பயணித்த பயணிகள் விழிப்பிதுங்கி உள்ளனர். இந்த சம்பவம் எங்கு நடந்தது பார்க்கலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பெரும்பாலான மக்கள் செலவு குறைவாகவும் எளிதாகவும் பயணம் செய்ய ரயில் பயணத்தையே தேர்வு செய்கின்றனர். ரயிலில் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் பயணம் செய்ய டிக்கெட் வழங்கப்படும். இப்போது சமீப காலமாக கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளதால் முன்பதிவு பெட்டிகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறி ஆக்கிரமிப்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் நான் ஏசி முன்பதிவு இருக்கைகளில் மட்டுமே முதலில் இருந்தது. இப்போது மெல்ல மெல்ல முன்னேறி தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, அவ்வளவு ஏன் முதலாம் வகுப்பு ஏசி பெட்டிகளில் கூட பயணிகள் இதுபோல ஏறி ஆக்கிரமித்துக் கொள்வதாக புகார்கள் எழுந்தன. ஆனால் இந்த புகார்கள் அனைத்தும் இதுவரை எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இருந்து மட்டும்தான் வந்துள்ளன. இந்நிலையில்தான் இதற்கு டஃப் கொடுக்கும் வகையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. முழுக்க முன்பதிவு செய்து மட்டுமே அதிக கட்டணத்தில் பயணிக்கும் அதிநவீன சொகுசு ரயிலான வந்தே பாரத் ரயிலையே மக்கள் கூட்டத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ மற்றும் உத்தரகாண்டின் டேராடூனுக்கு இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்தில் இயங்கும் ரயிலில்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பான வீடியோவும் கூட இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதில் வந்தே பாரத் ரயில் ஒன்றில் பயணிகள் நின்றபடி இருப்பது தெளிவாக தெரிகிறது. உள்ளே பயணிகள் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் இருப்பதும் அதில் தெளிவாக தெரிகிறது. வந்தே பாரத் ரயில்களை பொறுத்தவரை அவை முழுக்க ஏசி வசதி கொண்டவை. மற்ற ரயில்களைப் போல இல்லாமல் அதில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் எதுவுமே கிடையாது. முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே இந்த ரயில்களில் பயணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பயணிகள் எப்படி ஏறினார்கள் என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி இருக்கும் நிலையில் பலரும் இது குறித்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ரயில் நிலையங்களில் மெட்ரோவில் இருப்பதை போன்ற நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர். அப்போதுதான் டிக்கெட் இல்லாமல் யாராலும் உள்ளே வர முடியாது என்று சிலர் கூறியுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் வந்தே பாரத் ரயில்களுக்கு அரசு முக்கியத்துவம் தருவதால் சாமானியர்கள் பயணிக்க முடியாமல் அவதியடைவதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சிக்கல்களை தீர்க்க ரயில்வே துறை என்ன செய்ய போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.